அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இந்த ஹராம் தானே அந்த கதை. அங்கே எடுத்தையா முடிவு. திங்கட்கிழமை பகல் 11:30 மணிக்கு எடுத்தையா, இன்றையிலிருந்து நம்ம மாமிசத்தை தொடக்கூடாது, நம்ம வேட்டைக்கு போகக்கூடாது, இவங்களெல்லாம் ஒரு வழி ஆக்கிடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நான் ஒரு வழி ஆகிட்டேங்க. அப்புறமா அந்த புக்கை எடுத்து மறுபடியும் பார்க்குறேன். உள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா அது வைரம், வைடூரியம், கோமேதகம் அப்படி வருதியா உள்ளே இருக்கிறத. நான் சிறப்பு தமிழ் படித்தவன், கல்வெட்டு, ஓலைச்சுவடி எல்லாம் படிக்க தெரிந்த சிறப்பு தமிழ் படித்தவன். அப்போ இதெல்லாம் எனக்கு எவ்வளோ லட்டு மாதிரி இல்லையா. நான் பாட்டில் அப்படி இருந்தவன் முடிவெடுத்துட்டேன், இனிமேல் நம்ம மாமிசம் தொடக்கூடாது, நம்ம வேட்டைக்கு போகக்கூடாது. அன்றைக்கி எடுத்தது தான்யா. அதுதான் 1972ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள், நான் பிறந்த நாள். 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணிக்கு என் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒன்று மட்டும் இல்லை, நான் இப்போ எப்போ உணவில் மாறினனோ திருவருட்பாவை தூக்கிட்டு போய் மேலே உட்காந்துக்கிறேன், வேப்ப மரத்தில் உட்காந்துட்டு படிப்பேன். படித்து அழுவேன். எதுக்கு அழுவேன் தெரியுங்களா? ரோட்டில் போகிறவங்களெல்லாம் அடிப்பேன், ரொம்ப அநியாயம் பண்ணுவேன். எங்கள் வீட்டு தெருவில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி 3 வீட்டுக்கு முன்னாடி இருந்து பெல் அடிக்கிறத நிறுத்தணும். இங்கேருந்து 3 வீடு தாண்டி தான் நீங்கள் போயிட்டு பெல் அடிக்கணும். இல்லைன்னா ஒடி போய் அவன் சட்டையை இழுத்துட்டு வந்து எங்கள் கேட்டில் போட்டு முட்டுவான் பாருங்கள், அந்த அடி அடிப்பேன். சண்டாளன்னா சண்டாளன்தான். அப்படியெல்லாம் இருந்தவன் இதெல்லாம் பார்த்து படிக்க அழுவேன், வெட்கப்பட்டு அழுவேன். சரி, நம்ம எப்படி நாளைக்கு இந்த பக்கம் போனால் அந்த டீச்சர் நம்மளை பார்த்துருவாங்களே, அவங்க கண்ணில் படுவோமே, இப்படிலாம் வெட்கத்தில் அழுவேன். அந்த மாதிரி இருந்து எனக்கு மாற்றி அமைத்ததையா எனக்கு திருவருட்பா. இன்றைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருவருட்பா தான். எதுக்கும் நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அவன் நினைக்கிறான், நடத்துகிறான், அவ்வளோதான். நம்ம பாட்டில் வாயை பொத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படிங்க இங்கே இவங்க கேட்குறாங்க, கவலைப்படுற கூட்டம் இருக்குது. இங்கேருந்து செம்பன்னார் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்களே, எங்கள் வீட்டில் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். சம்பளத்தை கொடுத்துட்டு சாயந்தரம் நித்யா இங்கே வா, நீ பணம் வாங்கினி என்ன பண்ணேன், வச்சிருக்கிறியா, அதை கொடு, அதை வாங்கி பாக்கெட்டில் விட்டுட்டு அவள் சம்பளம் அவுட்டு. அதான் இன்றைக்கி செம்பன்னார் கோயிலுக்கு வர வச்சுது. இல்லை பண்ண பெட்ரோல் டீசல் கிடையாது. அது இவங்க வந்துட்டு காரி துப்புறாங்க. என்னங்க ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாட்டில் அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கெலாம் பெருமையாக பேசுகிறீங்க, வந்துடுறேன்ட்டு. எப்படிங்க உங்களுக்கு ஏங்க போக வைக்கிறதுக்கு வழி விட்டான்ல, அந்த கணக்குள்ள பணமும் அனுப்புவான், விடுங்க வரும் கரெக்டாக. அப்படியே அந்த அதில் மாட்டினவோ எங்கள் நித்யா கழட்டியாச்சு. ஆனால் அந்த பணம் பத்தாது, 15,000 ரூபாலாம் பத்தாது. என்ன பண்ணுறான்? ஏன்னா டிரைவருக்கு 3,500 ரூபா தரணும் 2 நாளைக்கு. அந்த வர வழியில் டோல்கேட் இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் வர போக 2,000 4,000 தரணும். இதுக்கெல்லாம் நம்ம கையில் பணம் வரணும். கரெக்டாக நேற்று ராத்திரி ஒரு பொண்ணு வந்தால், அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்த பிறந்துச்சு. அவள் அதை பற்றி ஆலோசனை பண்ண வந்திருந்தா, அதுக்கு எனக்கு ஒரு 2,000 ரூபா ஃபீஸ் கொடுத்தா. எப்படி வருது பார்த்தீங்களா? நீங்கள் மரியாதையாக போகணும். சரண்டர் ஆகிட்டு போனீங்கன்னா அது வரும். நீங்கள் இப்படியும் அப்படியுமா மனசை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா சத்தியமாக வராது. அதான் உண்மை. இறை நம்பிக்கை என்பது அதுதான். சரணாகதி படலத்தை பிரபக்தி யோகத்தில் கொண்டு போய் வச்சான் கீதையில். அப்பேற்பட்ட விஷயம். அதெல்லாம் நான் இவங்ககிட்டலாம் எடுத்து சொல்லுவேன், பேசாமி இருங்க, வரோன்னா வருது. என்னங்க நீங்கள் துபாய்க்கு போக போகிறீங்களே, வரும், அவ்வளோதான். நீங்கள் சத்தியமாக நம்புங்க, வரும். ஐயா சொன்னதை அப்படியே சரண்டர் ஆகிடுங்க, வரும். அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஐயா தான். நாத்திகனாக இருந்தவன் இன்றைக்கி இவ்வளோ தெம்பாக நான் அந்த வழியை பின்பற்றி பேசுகிறேன்னா நான் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன்னு பார்த்துங்க. ஒரு இடத்துலையும் எங்களுக்கு தோல்வி கிடையாது. பொது தேர்தலில் இருந்து எங்கள் தேர்தலில் இருந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம இறங்கினாங்க வெற்றி மட்டும்தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இறைவன் வழிகாட்டும் போது வெற்றி முகத்தை மட்டுமே காட்டுக்கிறான். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை, ஒரே எண்ணம், நம்பிக்கை. ஐயா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஐயா தான். நீங்கள் உறுதியாக நில்லுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
நான் கொஞ்சம் அப்போ ஒரு விஷயத்தை சொன்னேன், அப்படி விட்டுட்டேன். நான் விட மாட்டேன், வருவேன். அந்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வெட்டியும் சாவ போகிறானுங்க, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லா பக்கமும் வருது. நான் சொல்கிறேன், அது அல்ல, அந்த பூமி இல்லை இது. ஏன்னு கேட்டால் இந்துக்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எல்லாம் முட்டா பயிலுங்கன்றது மட்டும் இருக்குது. எல்லாம் கொஞ்சோட சூடு சொரணம் இல்லாத மக்கள், அது மட்டும் இருக்குது. பரவாயில்ல. ஏன் தெரியுங்களா? இறைவனை உண்மையாக நம்புகிறான், அவன் பார்த்துக்கிறான்றதுனால எவன் என்னன்னு செஞ்சுட்டு போங்கடா, அவன் பார்த்துக்கிறான் சொல்கிறோமில்ல. அவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறோமில்ல, சத்தியமாக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதில் என்னன்னு சொன்னால் 1930 பணம் வாங்கிட்டாங்க நம்மளை பிரித்து வைக்கிறதுக்கு. அதை வாங்கினவங்க வந்துட்டு கிறிஸ்தவத்தை மாற்றணுன்றதுக்காக இந்தியா மொழி. இன்றைக்கி மோகன் லாஸ்ரஸ் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார், அதனால தான் நானும் தைரியமாக பேசுகிறேன். அவர் சொல்கிறார், இந்த இந்தியாவை இன்னும் 6 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த மக்களையும் கிறிஸ்துவர்களாக ஆக்கி காட்டுகிற முட்டாப்பையில நீ கொஞ்சம் திருவண்ணாமலைக்கு வந்து பார். எப்படி? கொஞ்சம் திருவண்ணாமலைக்கு வந்து பார், கொஞ்சம் காஞ்சிபுரம் எங்காத்து பொண்ணு அங்கே ஒரு திருவிழா காமாட்சி, அவளை வந்து பார். கொஞ்சம் காசிக்கு வா, ஒவ்வொரு இடமா நான் சொல்கிறேன். திருச்செந்தூருக்கு போ, என் தம்பி என்ன பாடுபடுத்துகிறேன், எல்லாரையும் பார். எப்படிங்க? இவங்களை வந்துட்டு இவங்க மாற்ற போகிறாங்களாம், போங்கடா முட்டா பசங்க. இவனுங்களுக்கு சரியான போட்டி. அவன் என்ன ஆதாரம் வச்சான் தெரியுங்களா? இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை அவன் கையில் எடு, இந்த நாட்டை நீ ஆளலாம். யார் சொன்னது? கிறிஸ்தவன் சொன்னது. இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை நீ கையில் எடு, நாட்டை ஆளலாம். அதான் ஆந்திராவை வந்து ஜெகன்மோகன் ரெட்டின்ற கிறிஸ்தவன் பிடிச்சான். திருப்பதியில் அவங்க மாமனை கொண்டு போய் டைரக்டராக உட்கார வச்சான். இருந்த 18 அதிகாரிகளையும் கிறிஸ்தவர்களாக கொண்டு போய் வச்சான். அப்போ இங்கே உள்ளவன் தான் மானம் கட்டவன் நினைக்கிறீங்க? அந்த பட்டயத்தில் பிஹெச்டி பண்ணுங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எவனும் கண்டுக்கலையா? நான் ஆனால் ஒன்றா மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதிக்கு போகணுன்னு போவேன். போயிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கடவுளை வணங்குறோமோ இல்லையோ, நான் வஜர நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டு வெளியே வந்துடுவேன். வரும்போது அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, சோறு திங்கிறது. அதை வாங்கிக்கினா அவங்க தலைமையில் ஒரு தொப்பியை வச்சு கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அப்படி வந்தோம்னா மேலே அந்த வாகனம் இருக்கும், வாகனத்தை வெள்ளி வாகனம், அதையும் பார்த்துட்டு வந்து உண்டியில் காசை போட்டு வெளியே வந்து பிரசாதத்தை வாங்கி முழுங்கிட்டு அங்கேருந்து போய் 50 லட்டு கொடு, 100 லட்டு கொடுன்னு வாங்குவேன். நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஐயோ இன்றைக்கி நான் படுறேன் பாடுங்க, அந்த பாடு படுறையா, மனசு ரொம்ப வெதும்பி போயிருக்கிறேய்யா. ஏன் தெரியுமா? நான் காரணமாக இருந்திருக்கிறேய்யா. சும்மா இருந்தவனெல்லாம் திருமூலர் சொல்கிறார், கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார் அரண் ஆணை இது உண்மையே. யார் சொல்கிறது? திருமூலர் திருமந்திரத்தில் சுப்பிரமணியே சொன்னார்ரா அப்படின்றார். அப்போ திங்காதவனெல்லாம் கொடுத்து ஒரு லட்டு. இது இந்த அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய குடும்பம், அவங்க எல்லா வீட்டுக்கும் ஒரு லட்டு கொடுத்து விடுவேன். என் தங்கச்சி எங்கே ஒருத்தி இருக்கிற, அவளுக்கு போஸ்ட்மேனுன்னு பேர், அவங்களுக்கு ஒரு லட்டை கொடுத்து விடுவேன். நீ ஒன்று எடுத்துக்க, உன் மவுளுக்கு ஒன்று கொடு அப்படின்னு கொடுப்பேன். யாரையாவது விட்டு வச்சுன்னா பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன பாடுபடுத்தியிருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சொல்கிறார் வள்ளுவ பெருந்தகை. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. உன்னை சூது கவும்டா, மறந்து போய் கூட மற்றவனுக்கு கெடுதல் நினைக்கடா. அப்போ இந்த லட்டு கொடுத்ததெல்லாம் என்னவா? அந்த லிஸ்ட்டு தானே. தெரியாத இருக்கிற வரைக்கும் ஓகே, தெரிஞ்சிருச்சுன்னு அப்புறம் குற்றவாளி தானுங்க. மனசை போட்டு இன்னும் உழப்பிக்கிட்டு இருக்கு மனசை. என் தங்கச்சி வேறு நேற்று ராத்திரியே, நீ இனிமேல் போனீங்களா அட்டுக்கிட்டு வாங்கிட்டு வர வேலை வச்சுக்காத அப்படிங்கிறா. இதெல்லாம் பக்தி மார்க்கம் ஐயா, பக்தி மார்க்கம். பெருமாளை வணங்குறானோ இல்லையோ, கொஞ்ச நேரத்தில் ஜர்க்குன்னு சொல்லி தட்டி விட்ருவாங்க. வெளியில் முதல்ல அவங்க நினைப்பெல்லாம் லட்டு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி பக்தியினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இதைத்தான் ஐயா சொன்னார், போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் எழுந்து அவமே. கேட்டிருக்கிறீங்களா இந்த பாட்டை? சன்மார்க்க கூட்டங்களில் இதெல்லாம் நாங்கள் பாட மாட்டோம். என்ன பாடினா நீங்கள் திருந்துருவீங்களே,
அதனால் பாட மாட்டோம். போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க நிமலரை காண்க சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்கால் இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக இனிய நீரிடம் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர்க்கு சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்கள். யார் பண்ணுது? வள்ளலார். அன்பே திருவுருவான். அவர் என்ன நாயின்றாரு, புலையங்கிறாரு, என்னெல்லாம் ஈனங்கிறாரு. யார? இந்த கூட்டத்தை. யாரெல்லாம் திருநீர் அணியிலையோ அவங்க எல்லாரும் புலையர்கள், வீணர்கள். ஈனன், புலையன். அவங்களாம் எள்ளில் பாதி கூட கொடுத்துறாது. எவ்வளோ பெரிய கஞ்சத்தனத்தை கொண்டு வந்து வச்சார் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட உத்தரவு பெருமான் வாயிலிருந்து. அதே ஐயா தான் அப்போ இந்த பாட்டை பாடினாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வந்துட்டு சைவ நெறியின் மீது அவர் ஆழ்ந்த பற்று கொண்டவர் என்பது பொருள். அதானுங்க அர்த்தம். அடுத்து சொல்றார், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்ததிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவேனர். நான் இங்கேருந்து துபாயில் உள்ள பொம்பளை பிள்ளைகிட்ட நான் கேட்குறேம்மா, உன் பேரும் உங்கள் அம்மா பேருன்னு சொல்லுமா. அவன் அங்கேருந்து உடனே அவள் பேர் அவங்க அம்மா பேர் பிறந்த நேரம் குலம் கோத்திரம் நட்சத்திரம் லக்னம் எல்லாத்தையும் அனுப்பிட்டான். வாங்கி வச்சுட்டேன். இந்த குலம் கோத்திரம் நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதுவும் வராது. கோத்திரம் அறிந்து தான் பொண்ணு கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் தங்கச்சின்ற உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ என்ன கோத்திரம்னு கேட்பாங்க. இந்த இவங்களை கேட்டால் நான் பரத்வாஜ் கோத்திரம்னு, என்னை கேட்டால் நாங்கள் சிவகோத்திரம்பேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவேன். ஆமாம், இப்படிலாம் சொல்லி எனக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுவேன். வந்தவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போது நீங்கள் ஒரு புது ஊரில் ஒரு நகரம் உருவாயிடுச்சு. அந்த வீட்டில் அந்த ஊரில் ஒருத்தர் வீடு கட்டி வந்துருக்கிறாருன்னா அவர் என்ன கோத்திரன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டில் பொண்ணு எடுப்பீங்க? போயிடுச்சா? அப்போ நீங்கள் உலகம் பொது வாங்க, பொது சிந்தனைக்கு வெளியே வாங்க. புரியுதுங்களா? அவன் என்னடா சொன்னான், அதிகாரத்தை கையில் இடுறான்னு சொன்னான். அவன் கையில் அதிகாரம் வந்துச்சு, நாடு முழுக்க அவன் கையில் நின்றுச்சு. ஏன்னா அவன் கிறிஸ்தவன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இவர் எனக்கு நண்பர். யார்? சந்திரபாபு நாயுடு. அவங்க மாமனார் எனக்கு நண்பர். அதனால் இவரும் எனக்கு நண்பர். இப்போ அங்கே எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எல்லாம் மாறி செயல்படுது. ஆக அவன் அதிகாரத்தை கையில் எடுக்க தயாராகிட்டான். இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? கறி வெட்டுறவன். டே ஜனத்தொகையை பெருக்கு, இந்த நாட்டை நம்ம ஆளலாம். வந்துடுச்சா? அந்த மைனாரிட்டியை சொல்லி தானே ஒரு நாடு அழிஞ்சது கேரளாவில். போதாது, இன்றைக்கி அவன் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கூட்டத்தை பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம மனுஷன் மெஜாரிட்டி ஆகிட்டோம்னா அந்த நாட்டை நம்ம ஆளலாம். ஆக அதில் உள்ள கான்செப்ட் என்ன? அவனுக்கும் நாட்டை ஆள்ற ஆசை, இவனுக்கும் நாட்டை ஆள்ற ஆசை. ஆசை வச்சவன ஆசை வச்சுன்னு வெட்டிக்கின்னு சாவான். இதுதான் கூட்டு கழித்து பார்த்தா சொல்லுவார் ராதாராஜ், கூட்டு கழித்து பார்த்தா எல்லாம் ஒன்று தானே சொல்லிக்கிட்டு. அந்த மாதிரி நீங்கள் கூட்டு கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சாவ போகிறவங்க அவங்க தான். சாவட்டும், நான் ஒன்றும் வானான்னு சொல்லலை. நான் இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னு தெரியுமா? நான் 12 ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பிரதேசம், பனிப்பிரதேசம் விலக போகுது, உடைய போகுது. அது உடைஞ்சதுன்னா கடலில் ஐஸெல்லாம் வந்து விழும். அதனுடைய இணைப்புகள் எல்லாமே வந்துடும். கடல் தண்ணி பெருகி கரைக்கு வரும். 2025 ஜனவரி தொடங்கி கணக்கு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 3 மாதம்தான். 2025 ஜனவரி தொடங்கி
2027 டிசம்பர் முடிய உலகில் ஏற்பட போகின்ற பேரழிவு எண்ணில் அடங்காதது. நீர் அப்படி வந்து உள்ள நுழைஞ்சி பிரிச்சிடும். அது இப்போ தான் 275 கிலோமீட்டர் உள்ள ஒரு பனிப்பாறை விலகி வந்திருக்கு. இன்றைக்கி சொல்கிறான் சயின்டிஸ்ட். இது நான் என்றைக்கு சொன்னேன்? 12 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். நான் ஞானத்திலே சொன்னேன்? அதெல்லாம் கிடையாது, சயின்ஸ். அது ஒரு மேத்தமேட்டிக்ஸ். அதை போட்டு கழித்து பார்த்தா இந்த நாளையில் இது நடக்கும் அப்படின்னு தோணுது. அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். என்னை சன்மார்க்க அன்பர்கள் KK நகரில் ஒரு பெரியவர் என்னை அடிக்கவே வந்தார். ஒரு சன்மார்க்கியாக இருந்துக்கிட்டு, இப்படி என்னையா மேடையில் போய்ட்டு அபசகுணமாக பேசுகிறேன். ஐயா, நான் இருக்கிறது அறிவியலில் உள்ள மேத்தமேட்டிக்ஸ்ன்ற கணிதத்தை நான் வச்சு சொல்கிறேன்யா. நீ இருக்க தானே போகிற, இருந்து பாரு. இருந்தோடு நீங்கள் பேசக்கூடாதுங்க. நான் பேசாத வேறு யார் தான் பேசுகிறேன். எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன். நான் கூட பேசாமல் இருந்தேன். இன்றைக்கி என்ன நடக்குது? அதுதான் நடக்குது. அங்குள்ளது 275 கிலோமீட்டர் தூரத்து பனிப்பாறை விலகிடுச்சு. இந்த முடியளவு அது விலகும் போது என்னாகும்? வெளியில் உள்ள தண்ணி அது உள்ளே போகும். போனால் மொத்தமாக வெளியே வரும். வெளியே வந்து அந்த கிரிப்பு, அந்த பிடிப்பு விட்டுச்சுன்னா எல்லாமே விடும். விட 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 ஒட்டு மொத்த கண்டமும் அந்த பகுதியும் அழியும். அது எல்லாம் கடலுக்கு தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. அதில் பக்கத்தில் இருக்கிற நாடு அமெரிக்கா. நான் அன்றைக்கே அவங்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன். அமெரிக்கா தான் பக்கத்தில் இருக்குது, அது அழியும். அதோட கனடாவில் இருக்கக்கூடிய அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். தண்ணியில் பேதமே தெரியாது. கடலில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் தரைக்கு வரும். கடலில் பயணம் பண்ணக்கூடிய கப்பல்களெல்லாம் நிறுத்திடுவான் உலக நாடுகள். இது நடக்க போகுது. இன்றைக்கி நான் சொல்கிறது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, ஆர்டர் சொன்னேன், ஜோசியம் சொல்கிறேன் சொல்லிலாம் நினைக்காதீங்க. இது அறிவியல், இதன்படி அது போய்கிட்டு இருக்கு. நான் ஏன் அதை சொல்ல வரேன் தெரியுமா? இன்றைக்கி நமக்கு வெளியில் எங்கன்னா நடந்தால் அதுக்கு பேர் செய்தி, அப்படி தானேங்க? நமக்கு நடந்தால் அது நிகழ்வு. ஐயா, நம்மளை நோக்கி வருது, பயமுறுத்த சொல்லலை. ஏன்னா ஜோசியக்கார மாதிரி ஒரு பெரிய ஆளுன்னு ஆக்கி காட்டுக்கிறதுக்காக பேசலை. அறிவியல் துணிவு அப்படி வருது. எப்படின்னா போட்டோம், நான் அதுக்கு வரலை. இப்போவாவது மனசுக்குள்ளே சன்மார்க்க சிந்தனைக்கு வாங்கய்யா. நம்ம மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கய்யா. வேறு வழியே இல்லை. நம்ம நெருப்பு கோலத்தில் விழப்போகிறோம். அந்த கட்டத்தை இப்போ சொல்கிறது மனசில் வச்சுங்க. அந்த கட்டத்திலேயாவது வள்ளலார் சொன்ன சன்மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இறைவன் நமக்கு ஒரு வழி காட்டுவான். ஒரு சின்ன துரும்ப நமக்கு கிடைக்க வைப்பான். சன்மார்க்கம் மட்டுமே நிலையானது, வேறு எதுவும் நிலைக்காது. நாளைக்கு பேச போகிறேன் மிச்சம் சமாச்சாரத்தை. ஏன்னா அங்கே வந்து சேர போகிற கூட்டம் விபூதியும் நாமமும் இல்லை. அதிகமாக தொப்பி தான் வந்து சேர போகுது. இவர் பார்க்குற வாங்கினா நம்மளால் உதவி அப்படின்னு அங்கே தாங்க பேசணும். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். பொய்யை பேசக்கூடாது, தப்பானதை பேசக்கூடாது, ஒருத்தரை முட்டி விடக்கூடாது. இருக்கிற உண்மையை அப்படியே எடுத்து வைக்கணும். அப்படி ஒன்றும் முட்டாள் இல்லை. எல்லாரும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறவங்க தான். இந்த செய்தியெல்லாம் அங்கே போய் நான் இன்னும் வேறு விதமாக பேச போகிறேன். அதெல்லாம் இவர் பிடிக்க போகிறார். படம் பிடிக்கிறதுன்னு வந்து உட்காந்துக்கிறேன். என்ன உலகம் முழுக்க போட்டு தாட்டுறவர் அவர் தான். உலகம் முழுக்க போயிருக்கிறேன். எப்படின்னு கேட்டால் இந்த கேமரா மூலமாக இவர் பிடிச்சி அனுப்பி நாளைக்கு அனுப்பி எல்லாத்தையும் இங்கே எல்லாரையும் எடுத்தீங்க. இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு. போன விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே. என்ன கம்ப்ளைண்ட்டு தெரியுங்களா? நீங்கள் பேசுகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காரு. அவர் பொதுமக்களை எடுக்கவே மாட்டேன்றார். அதெல்லாம் எடுத்தால் தானே நாங்கள்லாம் இருக்கிறோன்னு தெரியும். ஒரு மாமி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன டாக்டர் உங்கள் ஒரே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் அவரை கேட்க மாட்டேலா? எங்களெல்லாம் விட்டுவிட்டாரு, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், அவங்க கூட்ட சேர்ந்தது தான் இந்த அம்மாவும். ஆமாம், இப்போ அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாரும் சார்பாக. இனிமேல் எடுத்து எல்லாத்துக்கும். ஏன்னா அங்கே வந்து உட்காந்துருந்தவங்க அத்தனை சன்மார்க்கத்தை பேசுவதை கேட்க வந்து அமர்ந்திருந்த அத்தனை பேரும் ஐயரும் ஐயங்காரும். கூட்டமே மேக்சிமம் அவங்க தான்.
ஐயர் ஐயங்கார் வந்து சன்மார்க்கம் கேட்க தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை பாலச்சந்தருக்கு கொடுக்கணும் போது பயங்கரமான எதிர்ப்பு. எதிரிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஏன்னா இவங்க பதில் சொல்ல திக்கு முக்காடுனா எங்கிட்ட இருக்குது பதில். அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசுவேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க அம்மா கடைசியாக என்ன கேட்டாங்க தெரியுமா? தம்பி அது எதுனா நினைவு இருக்கா? அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? எல்லாரையும் பேச விட்டுட்டு நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களே, நீங்கள் எப்போ தான் வாயை திறக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி தானே? நான் சொன்னேன், இருங்க பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அப்புறமா நான் வாயை திறந்தேன். நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் பிராமண குடும்பம், பிராமணி செத்து போனான்னா அடுத்தவன் காதுக்கு செய்தி போகிறதுக்குள்ள தோளில் தூக்கி போய் கிடுக்கிடுன்னு கொண்டு போய் எரிச்சிருவான். நான்லாம் அப்படி நிறைய என்னுடைய அன்பர்கள் பிராமணர்கள் நான் தூக்கிட்டு போய் எரிச்சிருக்கேன். நான் இங்கே கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டா எரிப்பீங்களா போதிப்பீங்களா? அந்த அம்மாக்கிட்ட நான் கேட்ட கேள்வி அதான். அவங்க சொன்னாங்க, நம்மெல்லாம் சன்மார்க்கத்தை படி தான் நடத்துவோம். அப்படி நடத்துவாங்களாம் நடத்த மாட்டாங்களாம் தெரியாது. ஆனால் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஓகே, தடையே கிடையாது. கொட்டுறா மூலத்தை கட்டுறா தாலி என்ற மாதிரி எல்லாம் பேசணும், முடித்தோம். அடுத்து கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த அண்ணன் சும்மா டிலே பண்ணுறாரு. நான் டிலே பண்ணுறதுக்காக நான் நிறைய யோசிக்கிறேன். நிறைய நான் போரில் இறங்கி போரிட்டு ஆகணும். அதுக்கெல்லாம் என்னை தயார்படுத்திக்கிறேன். அதெல்லாம் பண்ணோம். பிறகு கல்யாணத்தை பிரமாண்டமாக நடத்தணும். அவருடைய கல்யாணத்தை நடத்தி வச்சது யார் தெரியுங்களா? அருளாளர் ராம வீரப்பன். அவங்களுக்கு கல்யாண உறுதிமொழி எடுத்து வச்சது யார் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி, மெட்ராஸ் கலெக்டர் சாட்சி கையெழுத்து. இப்படிலாம் போட்டு அந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறோம்னா நாங்கள் எவ்வளோ துணிஞ்சு பதிவு பண்ணியிருக்கிறோம். சும்மா இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு சோறு போட்டுட்டு பதிவு பண்ணணுமா இல்லையா தம்பி? பதிவு பண்ணணும். அவங்க வாழ்கிறாங்க, அவ்வளோதான். கல்யாணம் டப்புன்னு முடிஞ்சு போச்சு. திருமணம் இனிதே நிறைவேறியது. எங்கள் கலைஞர் பேசினார் ஒரு வாட்டி கனிமொழி கல்யாணத்துக்கு. திருமணம் இனிதே நிறைவேறியது, உணவு அவரவர் இல்லத்தில் சென்று உண்ணலாம். கலைஞர் சொன்ன அன்னையிலேருந்து அந்த ஆள் மேலே எனக்கு அவ்வளோ கடுப்பு. அவர் எப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன கொண்டு வரவீங்க? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கொண்டு வரீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னா என்ன தருவீங்க? எப்படிங்க? உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தருவீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டாடுவீங்க? ஆக இவர் எதுவும் கொடுக்க மாட்டார். சரிங்க, உங்கள் வீடு எங்கள் வீட விட்டுருங்க, நடுவில் எங்கேயோ சந்திக்க போகிறோம், என்ன பண்ணலாம்? எங்கள் வீட்டிலேருந்து உமி எடுத்துன்னு வரேன், உங்கள் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துன்னு வரேன், ரெண்டையும் கலந்து ஊதி ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். எப்படி? அவர் தான் எங்கள் கலைஞர். புரியுதுங்களா? ஒரு பைசா கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட எதுலேயோ நார் உரிக்கிற மாதிரி காசு பிடுங்குற ஒரே ஆள் 2 பேர்கிட்ட, கலைஞர்கிட்டையும் பேராசிரியர் அன்பழகன்கிட்டையும் துட்டு பிடுங்குற ஒரே ஆள் நான் தான். எனக்கு அவருன்னா 10,000 தருவார், பேராசிரியர்னா 5,000 தருவார், கவரில் போட்டு தருவார். ஏன்னா என்னை பற்றி நல்லா உணர்ந்தவங்க, அதனால் கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள போய் நான் பேராசிரியரை பற்றி பேச மாட்டேன், நான் கலைஞரை பற்றி கண்ணா பண்ணான்னு பேசுவேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசுவேன். அந்த மாதிரி. சரி, போனால் போதும், ரூட்டு மாறிடக்கூடாதுல்ல, போயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கி நான் உறுதியாக நெல்லுங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா விளையாட்டுக்கு வரலையா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்? டே சாவுங்கல்வியை சொல்லி கொடுக்குறான்டா, எனக்கு வேணாம் இந்த கல்வி, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். என்னடா இந்த ஆள் உள்ளே போகும்போதே வேண்டான்னு சொல்லி கொடுக்குறான். ஐயையோ, இந்த கல்வியை சாகும் கல்வி எனக்கு வேண்டாம், சாகாத கல்வியை சொல்லி கொடுங்க அப்படின்னு ஐயா சின்ன பையன்
அவர் சொல்கிறார், அதுக்கு ஆசிரியர் அண்ணன் எல்லாரும் எப்படா எதிர்மறையாக தானடா சொல்ல முடியும், நேர்மறையாக தானடா சொல்ல முடியும், எப்படா மாற்ற முடியும், ஏன் முடியாது. இப்போ இந்த தம்பி மாதிரி நான் அப்போ அவரை நினச்சேன், இவங்கெல்லாம் அப்படி வரணும். இந்த காலம் நல்ல காலம் கிடையாது. இந்த காலத்தில் இவங்கெல்லாம் வளர்றதுன்ற சாதாரண விஷயம், வளரணும். அந்த மாதிரி பேசின அந்த பிள்ளைய பார்த்துட்டு எதிர்மறையாக தான் சொல்லணும், நேர்மறையாக தான் சொல்லணும்னு. அப்போ ஐயா என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நினது கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அப்போ பாடுற ஐயா எவ்வளோ அருமையாக வேண்டான்றத வேணுன்ற அந்த சொல்லு அமைக்கக்கூடிய அந்த விதம். அப்போ அது யாரால் முடியும்? அந்த பாண்டித்யம் பெற்ற அந்த அறிஞரால் தான் முடியும். அப்போ வள்ளலார் எப்பேற்பட்ட அறிஞராக, அவருக்கு போய் எவையா பாடம் சொல்லி கொடுப்பான்? இதெல்லாம் நடக்கிற கதையா? அதனால்தான் அவர் பத்திரிகை ஆசிரியர், போதக ஆசிரியர், ஞான ஆசிரியர், எல்லா ஆசிரியரும் அவர் தான். பத்திரிகைலாம் அவர் நடத்தினாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பேர் அருளாளர் நம்ம நாட்டில் பிறந்து நம்ம கூட வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றாருன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கணும் ஐயா. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு மண்ணும் நம்ம அறியலையே. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா? நான் என்னை யாராலையும் மயக்க முடியாதுயா, நான் விதண்டாவாதம் பிடிச்சவன்.